தண்ணி பிரச்சனை இருக்கு. கல்பாக்கம் வேலை வாய்ப்பு இல்ல. ஆளுகின்ற அரசு மக்கள் விரோத அரசாக இருக்கு. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். என் அருமை தாய்மார்களே, வாக்காளர் பெருமக்களே, ஒரு தண்ணி கூட கொடுக்கலாம் அந்த அரசாங்கம் எதற்கு? ஏரி வேலை 100 நாள் வேலைன்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில் அது கூட கொடுக்கல. ஏழை எளிய மக்களை வஞ்சிக்கின்றது. புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை அடியோடு நிறுத்திவிட்டார்கள். தொடர்ந்து அம்மா மறைவுக்கு பிறகு மாண்புமிகு புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தையும் நிறுத்திவிட்டார்கள். குடிமராமத்து திட்டம், ஏரிலாம் தண்ணி நிற்கும், குளங்கள்லாம் தண்ணி நிற்கும். இது போன்று பல்வேறு பிரச்சனைகள் இந்த பகுதியில் இருக்கின்றது. மருத்துவமனையே இல்லை. புதுப்பட்டணம் என்பது ஒரு டவுன் பகுதி, ஊராட்சியாக இருந்தால் கூட ஒரு டவுன் பகுதி. எல்லா பகுதியில் செல்லுகின்ற பஸ் வந்து சென்று போகின்றது. அந்த விதத்திலே நீங்கள் இதையெல்லாம் மனதில் கொள்ள வேண்டும். 5 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்கின்றார்கள். ஆளுங்கட்சி திமுக இருந்திருக்கின்றது. இந்த பகுதி என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்குது? நம்ம பார்த்து அப்படியே தான் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்டு எல்லாம் அப்படிதான் இருக்கு. எனவே இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அனைவரும் எனக்கு இரட்டை இலட்சத்திலே வாக்களித்து வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் பாதம் அணிந்து கேட்டுக்கொள்கின்றேன். அண்ணன் எடப்பாடியார், அண்ணன் எடப்பாடியார் வருங்கால முதலமைச்சர். வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படும். தனியார் நாடாளுமன்றத்தில் நம்ம எம்பி பேசியிருக்காரு. தனியார் நிறுவனங்களை இந்த பகுதியிலே கொண்டு வந்து வேலை வாய்ப்புகள் உருவாக்குவதற்கு பாடுபடுவேன். இன்னும் இந்த பகுதியிலே பல்வேறு குறைகளை தீர்ப்பதற்காக பாடுபடுவேன். குறிப்பாக நம்ம மீனவ முன்னேற்றத்திற்கும் நம்முடைய இந்த புதுப்பட்டினுடைய இந்த டவுன் முறைப்படுத்தி அதுக்குண்டான வழிவகை செய்வேன் என்ற இந்த நேரத்தில் உறுதியை சொல்லி, ஏன் சொன்னா இது மாதிரி டிராபிக் ஆகிடுது, ஓவரா இருக்குது. அதனால நிறைய பேச வேண்டியது ஆசை இருக்குது. நம்ம சார்லாம் வந்து சீக்கிரமா போங்க அப்படின்ற மாதிரி நினைச்சுட்டு இருக்காங்க. எனவே என் அருமை சகோதரிகளே, என் அருமை புதுப்பட்டினம் வாக்காளர் பெருமக்களே, வியாபார பெருமுடி மக்களே, நீங்கள் அனைவரும் எனக்கு வாக்களித்தால் 2 லட்சத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தார் இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சராக புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் வருவார்கள். எடப்பாடியார் வரும்போது சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பேணி காக்கப்படும். இன்றைக்கு குழந்தைகளை போதைப் பொருளாக எல்லாம் அடிமையாக இருக்கின்றார்கள். அந்த விதத்திலே இதெல்லாம் மனதில் கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். வெற்றி வேட்பாளர் ராஜசேகர்.